வணக்கம். எழில் நகரில் ஒதுக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளின் புகலிடமாக உள்ள பிளாக்குகளில் திருநங்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட வீடுகளை மாற்றி நல்ல இடத்தில் ஒதுக்கி தர திருநங்கைகள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மதிப்புக்குரிய இந்த எம்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், எங்களுக்கு வீடு மாற்றி கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தில் அந்த ஒரு சிஸ்டத்தில் ஒரு இம்ப்ளிமெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்களுக்கு மாற்றி கொடுக்காதவங்க அந்த 2 திருநங்கைகளுக்கு எப்படி மாற்றி கொடுத்தாங்க? லஞ்சம் கொடுத்தாங்களா? லஞ்சம் வாங்கிட்டு பண்ணீங்களா? நாங்களும் ஏழ்மையானவங்க தான், நாங்களும் எல்லாமே எங்கள் போராட்டம் தொடரும். எங்களுக்கு இந்த குடியிருப்பை மாற்றி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் சட்ட ரீதியான தமிழக அரசோ மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டங்களை நாங்கள் எங்களுக்கு உபயோகத்துக்கே இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சிட்டிசனே இல்லைன்னு சொல்லிட்டு அறப்போராட்டம் நடத்துவோம். நாங்கள் இங்கே 294 பேர் இருக்கோம். எங்கள் சமூகத்தில் எத்தனை திருநங்கைகளுக்கு வீடு இல்லையோ அத்தனை திருநங்கைகளும் இந்த போராட்டத்தில் கலந்துப்பாங்க. இந்த போராட்டம் இன்னும் மும்பரமாக எங்கள் சமூகம் எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிடுவோம், எங்கள் ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுவோம். எத்தனை முறை இங்க வர்றது? நீங்கள் நாங்கள் கொடுத்த பெட்டிஷனில் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும் கண்டி. நீங்கள் திருப்பி பெட்டிஷன் கூட பேனா எழுது பேப்பர் எழுதுனா எழுத முடியாது, நீங்கள் தான் பண்ணணும். நாங்கள் நிறைய கொடுத்த இது வரைக்கும் ஒவ்வொரு என்னங்க சார் நீங்க கொடுத்தாங்க சார், கொடுக்கும் போதே சொன்னோம் எங்களுக்கு எத்தனை வாடி கொடுக்கணும் சார் உங்களுக்கு மனு? எத்தனை வாடி பேனா நாங்க மனுல கொடுக்க மாட்டோம் சார். நீங்க 2ல 1 சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். இதான் மனு பண்றேன். பண்ண முடியாது, மயிலாப்பூர் தான் பண்ண முடியும். பணம் விற்கிறாங்க, ஐஸ் ஹவுஸ் தான் பண்ண முடியும். போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம் சாவு வரை போராடுவோம், போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோம்.